வணக்கம். வேட் ஆஃப் த டே. இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பொண்ணு ஒரு டேபிள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து ஒரு வாலிப பையன் வந்து இன்னும் அதுக்கு எதுக்கு உட்காந்துருக்க சேரில் அமரலாமான்னு சொல்லி கேட்டிருக்கான். உடனே அந்த பொண்ணு சடன்லி கோவப்பட்டு, இடியட்டு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? என்னது ஒரு நாள் உன் கூட அவுட்டிங் நான் வரணுமா? என்னை பார்த்தா உனக்கு அப்படிப்பட்ட பொண்ணா தெரியுதுன்னு சத்தமாக கத்திருக்கான். அங்கே ஹோட்டலில் இருந்தவங்களாம் இவனை ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. இவனுக்கு ஒரே ரொம்ப சங்கடமாகி போச்சு. அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லி வேறு டேபிளில் போய் அவன் போய் உட்காந்து சாப்பிட போயிட்டான். சரி அப்படின்ட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஆயிருக்கு. ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு திருப்பி அந்த பொண்ணு அவங்ககிட்ட போய், சாரி பிரதர், நான் ஆக்சுவலி வந்து சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டு, அதனால் ஒரு ஆள்கிட்ட கோவப்பட்டால் அவங்களோட மனநிலை சம்மந்தம் இல்லாமல் கோவப்படும் போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக நான் அந்த மாதிரி இது பண்ணிட்டேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. இப்போ அந்த பையன் சத்தமாக கத்திருக்கான், என்னது ஒரு நாள் அவுட்டிங் வெளியே வர்றதுக்கு உனக்கு 10,000 கேட்குதா? இதெல்லாம் உனக்கு அதிகம், மூஞ்சிக்கு அதிகம், சீச்சி போ அப்படின்னு சொல்லிட்டான். இது அங்கேருந்து எல்லாரும் பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப அசிங்கமாயிருச்சு. அப்போ அந்த பையன் சொன்னானா, நான் வந்து ஒரு லாயரு, நான் நினச்சேன்னா யாரை வேணாலும் குற்றவாளியாக்க என்னால் முடியும், யாருக்கிட்டையும் பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அனுப்புனாப்பிலையா. இன்னைக்கு நம்மள பல பேர் வந்து என்னன்னா, அவங்களோட தவறை வந்து இது பண்ணாமல் எதுக்க இருக்கிறவங்ககிட்ட வந்து வேற மாதிரி தப்பாக கிரியேட் பண்ணி அவங்கள ஒரு குற்றவாளியாக மக்கள்கிட்ட குற்றவாளி ஆகிற மாதிரி அவங்க காட்டிடுறாங்க. அது என்னன்னா, விதைத்தது எதுனாலும் அதுக்கு சொந்தக்காரங்க நம்ம தான். அது வந்து விதையாக இருந்தாலும் சரி, வினையாக இருந்தாலும் சரி. ஓகேவா? நல்ல விஷயங்களை நம்ம விதைப்போம், நல்லதையே நம்ம அறுவடை செய்வோம். நன்றி, வணக்கம்.